வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரைட், இன்னைக்கு நம்ம யூனிட் 8ல இருக்கிற ஒரு சூப்பர் இம்பார்ட்டன்ட் டாபிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். பார்த்தாலே கொஞ்சம் பெருசா தெரியும், ஆனா பயமே வேணாம். ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்குறதுன்னு தெரியற அளவுக்கு நம்ம இதை பத்தி தெளிவா படிக்கலாம். ஓகே, ரெடியா? வாங்க உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் உங்க எல்லாரையும் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு சர்ப்ரைசிங் கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, நம்ம கண்ணுல பார்க்குற லைட்டும் சரி, நம்ம டெய்லி யூஸ் பண்ற வைஃபையும் சரி, பிசிக்ஸ் கான்செப்ட் படி பார்த்தா அடிப்படையில ரெண்டுமே ஒண்ணுதான். எப்படி ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, பார்க்கறதுக்கு ஒண்ணுக்குன்னும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படையில ஒண்ணுதான். இந்த மிஸ்ட்ரிய நம்ம இப்ப பார்க்க போற சின்ன எக்ஸ்பிளனேஷன் முடிவுல சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த விஷயத்தோட கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு சின்ன இமேஜினேஷனுக்குள்ள போவோம். ஒரு இ ஃபீல்டும் பி ஃபீல்டும் ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஆட போற அந்த புது டான்ஸை தான் நம்ம பார்க்க போறோம். ரைட், நம்மளோட முதல் டான்சர் யாரு தெரியுமா? அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஷார்ட்டா இ. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு சார்ஜ் சுத்தி இருக்கிற ஒரு இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டான்சர் இ ஃபீல்ட். அப்ப செகண்ட் டான்சர் அது மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி. இது என்னன்னா, ஒரு சார்ஜ் சும்மா இருக்கிறப்போ இல்ல அது மூவ் ஆகும்போது ஒரு மூவிங் சார்ஜால வர இன்விசிபிள் இன்ஃப்ளூயன்ஸ். இப்பதான் ஆட்டம் ஆரம்பிக்குது. இந்த டான்ஸுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ரூல் தான் இருக்கு. ரெடி? ஒரு மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சேஞ்சிங் இ ஃபீல்ட் என்ன பண்ணும் தெரியுமா? அது ஒரு பி ஃபீல்டை உருவாக்கும். ஓகே, அதே மாதிரி ஒரு சேஞ்சிங் பி ஃபீல்டு என்ன பண்ணும்? கரெக்ட், அது ஒரு இ ஃபீல்டை உருவாக்கும். பாத்தீங்களா எப்படி ஒன்னும் மாத்தி மாத்தி கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு? இது ஒரு சைக்கிள் மாதிரி. இப்போ இந்த படத்தை பாருங்க. இங்க அந்த இ ஃபீல்டு வேவும் பி ஃபீல்டு வேவும் எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு பர்பெண்டிகுலரா, அதாவது 90 டிகிரிஸ்ல ஆசிலேட் ஆகிக்கிட்டே வெளியே டிராவல் ஆகுதுன்னு பாத்தீங்களா? இதுதான் நம்ம சொன்ன அந்த மேஜிக்கல் டான்ஸ். சரி, இந்த டான்ஸ்லாம் கான்செப்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு சூப்பர். ஆனா நம்ம எக்ஸாம் பேப்பர்ல போய் டான்ஸ்னு எழுத முடியுமா? முடியாது. சோ எக்ஸாம்ல கேட்டா சரியா எப்படி எழுதணும்னு பாப்போம். NCERT டெக்ஸ்ட் புக் டெஃபினேஷனை பார்க்கலாம் வாங்க. இந்த சென்டென்ஸை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். NCERT சம்மரியில இருந்து The oscillating electric and magnetic fields E and B are perpendicular to each other and to the direction of propagation of the electromagnetic wave. இந்த டெஃபினிஷனை ஒரு லெட்டர் கூட மாத்தாம எழுதுனா full marks confirm. ஓகே, இந்த டெஃபினிஷன் கொஞ்சம் பெருசா இருக்கா? பயப்படாதீங்க, பிரேக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். இ ஃபீல்டும் பி ஃபீல்டும் எப்பவுமே ஒன்னுக்கொன்னு 90 டிகிரி ஆங்கிள் தான் இருக்கும். சேர்ந்திருக்கும், ஆனா 90 டிகிரில. அடுத்த பார்ட், பெர்பெண்டிகுலர் டு தி டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம டான்ஸ் அனாலஜிக்கு வருவோம். அந்த இ ஃபீல்டு பி ஃபீல்டு டான்ஸ் நடக்குதுல, அந்த ஹோல் டான்ஸும் அந்த வேவ் முன்னாடி போற டைரக்ஷனுக்கு சைட்வேஸ்ல தான் நடக்கும். ஸ்ட்ரைட்டா இல்ல, சைட்வேஸ்ல. ஓகே, இ ஃபீல்டு பி ஃபீல்டு ஒன்னுக்கொன்னு பர்பெண்டிகுலர்னு பார்த்தோம். ஆனா அந்த இபி டான்ஸ் எப்படி ஒரு வேவ, ஒரு அலைய உருவாக்குத, அதை இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் 1 எல்லாமே எங்க ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஆக்சிலரேட்டிங் சார்ஜ்ல தான். ஒரு எலக்ட்ரான் முன்னாடியும் பின்னாடியும் ரொம்ப வேகமா ஆடுற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ரைட்? ஸ்டெப் 2, இப்படி அதை ஆடுறதுனால அதை சுத்தி ஒரு சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது இ ஃபீல்டு உருவாகி வெளியே பரவ ஆரம்பிக்கும். ஓகே, ஸ்டெப் 3, இப்போ ஒரு சேஞ்சிங் இ ஃபீல்டு இருந்தா என்ன ஆகும்? கரெக்ட், அது ஒரு சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது பி ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஸ்டெப் 4, அடுத்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இங்க தான். இப்போ உருவான அந்த சேஞ்சிங் பி ஃபீல்டு சும்மா இருக்குமா? இல்ல, அது கொஞ்சம் தள்ளி இன்னொரு புது சேஞ்சிங் இ ஃபீல்டை கிரியேட் பண்ணும். ஸ்டெப் 5, இப்ப பாத்தீங்களா? இ பியை கிரியேட் பண்ணுது, பி இயை கிரியேட் பண்ணுது. இந்த இபி செயின் ரியாக்ஷன் தொடர்ந்து நடக்கிறதுனால தான் இது யாரோடையும் ஹெல்ப் இல்லாம தனக்கு தானே ஸ்பேஸ்ல டிராவல் பண்ற ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் வேவா மாறிடுது. ஆசம்ல. இப்போ இந்த வேவோட சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா இருக்கு. அதுதான் த வேவ் ஈக்குவேஷன். என்னன்னு பாத்தீங்கன்னா C is equal to F into lambda. இங்க Cனா என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்பீட் ஆஃப் லைட். Fனா ஃப்ரீக்வன்சி அண்ட் லாம்டானா வேவ் லென்த். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா பார்த்தாச்சா? வாங்க அதை வச்சு ஒரு குட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்போம். ஒரு ரேடியோ ஸ்டேஷன் 100 மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சில ஒரு பாட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ரேடியோ வேவோட வேவ் லென்த், அதாவது அந்த லாம்டா எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ரெடி? ஓகே, கால்குலேஷன் பார்க்கலாம். நம்ம ஃபார்முலா என்ன? C is equal to F into lambda. நமக்கு லாம்டா தான் வேணும். அப்போ ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. lambda is equal to C by F. சரியா? இப்போ வேல்யூஸ் போடலாம்.
சியோட வேல்யூ என்ன 3 into 10 to the power 8 meters per second. எஃபோட வேல்யூ என்ன 100 மெகாஹெர்ட்ஸ், அதாவது 10 பவர் 8 ஹெர்ட்ஸ். அப்போ 10 பவர் 8உம் 10 பவர் 8உம் கேன்சல் ஆகிடுமா? மிச்சம் என்ன இருக்கு? 3 மீட்டர்ஸ். அவ்வளோதான். பாத்தீங்களா எவ்வளோ ஈஸின்னு? சரி, அடுத்த செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே தெரிஞ்சியோ தெரியாமையோ செய்யற சில காமன் மிஸ்டேக்ஸ். நம்ம இதுல தெளிவா இருந்தோம்னா எக்ஸாம்ல மார்க்ஸ் குறையறத தடுத்துடலாம். ரெடி? ஓகே, முதல் காமன் மிஸ்டேக் இஎம் வேவ்ஸ். அதாவது நம்ம லைட், வைஃபைலாம் டிராவல் பண்ண சவுண்ட் வேவ்ஸ் மாதிரி ஒரு மீடியம், காத்து மாதிரி ஏதாவது தேவையா? சில பேர் எஸ்ன்னு நினைப்பாங்க. ஆனா அது தப்பு. உண்மை என்னன்னா இஎம் வேவ்ஸ்க்கு எந்த மீடியமும் தேவை இல்லை. இன்ஃபேக்ட் எம்டி ஸ்பேஸ்ல வேக்யூம்ல தான் அது மேக்ஸிமம் ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். அடுத்த டவுட், இ ஃபீல்டு வேற பி ஃபீல்டு வேறவா? ரெண்டும் தனித்தனி ஃபோர்ஸஸா? இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. உண்மை என்ன? ரெண்டும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்ச விஷயம். ஒரே காயினுக்கு ரெண்டு சைடு இருக்கிற மாதிரி ரெண்டுமே ஒரே எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபெனாமினனோட ரெண்டு ஃபேஸஸ். கடைசியா நம்ம ஃபர்ஸ்டே கேட்ட அந்த சர்ப்ரைசிங் கேள்வி, லைட்டும் ரேடியோ வேவ்ஸும் கம்ப்ளீட்டா வேற வேற டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸா? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. ஆனா அது தப்பு. கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா ரெண்டுமே இஎம் வேவ்ஸ் தான். அப்ப என்ன வித்தியாசம்? ஜஸ்ட் அவங்களோட ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் வேற. மத்தபடி ஃபேமிலி ஒன்னு தான். ஓகே, இப்போ நம்ம படிச்சது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குயிக் சம்மரி பார்த்துடலாம். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, கீ டேக்அவேஸ். பாயிண்ட் 1, இஎம் வேவ்ஸோட சோர்ஸ், அதாவது அது எங்க இருந்து உருவாகுது? ஆக்செலரேட்டட் சார்ஜஸ்ல இருந்து. பாயிண்ட் 2, அ சேஞ்சிங் இ ஃபீல்ட் ஒரு பி ஃபீல்டை கிரியேட் பண்ணும். அ சேஞ்சிங் பி ஃபீல்ட் ஒரு இ ஃபீல்டை கிரியேட் பண்ணும். இது ஒரு சைக்கிள், தனக்குத்தானே நடக்கும். பாயிண்ட் 3, இ, பி அண்ட் அந்த வேவ் போற டைரக்ஷன், இந்த மூணுமே ஒன்றுக்கொன்று எப்படி இருக்கும்? மியூச்சுவலி பர்பெண்டிகுலர், அதாவது 90 டிகிரிஸ்ல இருக்கும். பாயிண்ட் 4, ரேடியோ வேவ்ஸ், லைட், வைஃபை, எக்ஸ்ரேஸ் இந்த மாதிரி எல்லா இஎம் வேவ்ஸும் வேக்யூம்ல ஒரே ஸ்பீட் சில தான் போகும். ஸ்பீட்ல மாற்றம் இல்லை. ஸோ ஃபைனல் பாயிண்ட் 5. அப்போ என்னதான் வித்தியாசம்? அவங்களோட ஃப்ரீக்வன்சி அண்ட் வேவ் லென்த் மட்டும்தான் வேற வேற. அவ்வளோதான். இந்த 5 பாயிண்ட்ஸையும் மைண்ட்ல லாக் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஃபன் கொஸ்டின். உங்களோட வார்ம் பாடி, நம்ம உடம்பு எப்பவுமே இன்ஃப்ராரெட் இஎம் வேவ்ஸை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அப்போ லாஜிக் படி பார்த்தா நீங்களும் ஒரு நடமாடும் லோ பவர் ரேடியோ ஸ்டேஷன் தானே? என்ன சொல்றீங்க? இத பத்தி யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த டாபிக்ல மீட் பண்ணலாம். பாய்.